பிரபஞ்ச நேயர்களுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் பண்ணவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். பண்ண போறவங்களுக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பந்தல் போடலாம் அப்படின்ற ஒரு வேலையில தாங்க இறங்கணும். நானும் என் சிஸ்டரும் சேர்ந்து. சுத்தமா முடியல. கண்ணு கூசுது. வெயில்ல நின்னு வேலையே பார்க்க முடியல. இத்தனைக்கும் மணி பார்த்தீங்கன்னா, காலையில 9 மணி. சரியான வெயிலு. செடியெல்லாம் காலையில வந்து பார்க்கும்போது அப்படியே ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல. எல்லாமே அப்படியே கருகி இலையெல்லாம் ஒரு மாரி ஆயிடுச்சு. இதுக்கு மேல விட்டோம் அப்படின்னா, செடியெல்லாம் காப்பாத்த முடியாது. கஷ்டப்பட்டு உருவாக்கி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். அதனால கண்டிப்பா போட்டே ஆகணும்னு இறங்கணும். ஆனா, அதுக்கு சப்போர்ட் எப்படி குடுக்குறது என்னன்னு தெரியல. சரி இங்கிருந்து அந்த எண்டுக்கு இழுத்து கட்டலாம் அப்படின்னு பார்த்தா, ஷேட் நெட்டும் பத்தல. மஸ்கிட்டோ நெட்டுமே பத்தல. பாதி கிழிஞ்சு போச்சு. புது மஸ்கிட்டோ நெட்ட யூஸ் பண்ணாம அப்படியே இருந்தது. சரி அதையாவது போட்டு விடலான்னு பார்த்தோம். அதனால வேற ஏதாவது வழி பண்ணி தான் அத பண்ணணும் போல இருக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும் தக்காளி செடிலாம் நல்லா வந்துட்டு இருந்தது. பயங்கரமா காயுது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இத்தனைக்கும் இந்த தேங்காய் நார் வந்து தண்ணி புடிச்சு வச்சுக்கும் அப்படின்றதுனால தேங்காய் நார் போட்டிருக்கேன். அதுவே பயங்கரமா காயுது. மெயினா அந்த குழித்தட்டுல போட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து காஞ்சு போச்சு. அதனால அ எடுத்து இந்த சைடு வச்சிரலாம். கொஞ்சம் மட்டும் ட்ரேல போட்டுறது மாதிரி இந்த சைடு எடுத்து வச்சிரலாம். ஷெட்டுக்கு அடியில அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி தான் இருக்கு. ஸோ பந்தல் போடுறதுக்கு ஏதாவது ஒரு பிளான போட்டே ஆகல அப்படின்னா, இந்த செடி எல்லாமே காப்பாத்த முடியாது. மெயினா ட்ரேல இருக்கிறது. வெண்டைக்காய் செடிலாம் நல்லா வந்துட்டு இருந்தது. கடைசியில பார்த்தீங்கன்னா, நெறைய கருகி போச்சு. பார்க்கலாம் என்ன பண்ணலான்னு. நன்றி.